குரங்கு கையில அது வந்து பூனை கையில கிளியை பிடிச்சி கெடுத்த கதையில பாத்தீங்களா? ஒரு நியூஸ் பாத்தீங்களா? ஒரு பொண்ணு 300 பவுன் கொடுத்துருக்காங்க. எங்க இந்த ஏதோ ஒரு ஊர்ல. கடைசியில அந்த பையன் இருக்காமல, அவனும் பணக்காரன், இவங்களும் பணக்காரன். பொண்ணு கொடுத்து அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்கான். ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போயிட்டு. சூசைட் பண்ணி ஒரே பொண்ணு வீட்டுக்கு. பாவம். 4 மாசம் தான் அவதான் கல்யாணம் ஆகி. ஒரே டார்ச்சர் பண்ணியிருக்கான் வரதட்சணை கேட்டு. 300 பவுன் கொடுத்துருக்காங்க. 300 பவுன்னா எவ்வளோ கணம் பாருங்க. அந்த தங்கம் பத்தாதுன்னு 300 பவுன் லூசி. பவுனு அதெல்லாம் தெரியாது. ஆனா இவ்வளவு கொடுத்தும் இன்னும் நகை கொண்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி இது பண்ணிருக்கான். கடை அனுப்பியிருக்கா. அதுக்குதான் சில பேரண்ட்ஸ் பொறுத்துப்போன்னு சொல்லியே பாதி பிள்ளைங்க வாழ்க்கைய சும்மா ஒருத்தண்ட தூக்கி கொடுத்துட்டு விட்டுருதாங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது. பாவம். அவ்வளோ சூப்பரா இருக்கு ஆளு. வேற எவனையும் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அழகா இது பண்ணிட்டு வாழ்ந்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவன் அடிக்க செய்தானா 4 மிதிச்சு வெளியில வந்துட்டு வாழ்ந்து காமிச்சிருக்கலாம். முன்னாடி அவள் லூஸ் மாதிரி சூசைட் பண்ணியிருக்கான். சூசைட் வந்து எப்போதுமே எல்லாத்துக்கும் முடிவு கிடையாது. நம்மளுக்கு அதான் தொடக்கம். அவன் ஒருத்தன் நம்மளை மட்டம் தட்டி இது பேசுறான்னா அந்த நேரம் நம்ம வந்து எதிர்த்து போராடி அதுல இருந்து ஜெயிக்க பார்க்கணும். அவன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். அவனே வந்து நம்ம கால் மாட்டில் விழ வைக்கணும். அன்னைக்கு விழுந்து எல்லாம் நீங்க அந்த மாதிரி இருக்கணும். எப்படினாலும் தப்பு பேசினாம்ல, அவனும் பேசியிருக்காம்ல. அதனாலதானே அந்த பிள்ளை அப்படி வருத்தப்பட்டு பண்ணிருக்குது. அவன் டார்ச்சர் பண்ணிருக்காம்ல, அதெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கான். கொடுமைப்படுத்தினது இல்லாம பேசியிருக்கான் அசிங்கமா. எல்லாம் கேவலமா அந்த பிள்ளைய அவ்வளோ ட்ரீட் பண்ணி டாக்டரை விட கேவலமா ட்ரீட் பண்ணி அந்த பிள்ளைய அவ்வளோ அடிச்சிருக்கான், துன்புறுத்திருக்கான். அதனாலதான் அந்த பிள்ளை அப்படி பண்ணியிருக்குது. மீன்ஸ் தாங்க முடியாம பண்ணிருக்கு. நானும் தான் பண்ணேன் எங்க வீட்டுல வச்சு. இங்க பண்ணா கொலை கேஸ்ல உள்ள பேர் வேணும் அந்த பயம் இருக்குது உங்களுக்கு பத்தியா.